சரியா போயிருது. நம்ம ராமுவை எப்படியாவது நல்லபடியா படிக்க வைக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி ராமுவை நல்லா படிக்க வச்சாதான் அவன் ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமாவது வருமானம் கொண்டு வந்து தருவான். அப்பதான் நம்ம கஷ்டம்லாம் குறையும். சரி, நான் நம்ம ராமுவை பட்டணத்தில் இருக்க எங்கள் அண்ணன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரேன். அவர் படிக்க வச்சிருவாரு. நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து விடலாம். சரிங்க. சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அப்பாடா, வேலை முடிஞ்சது. சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். நாம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை நான் ராமுக்கு படிப்புக்கு செலவுக்கு கொடுத்துட்டு வரேம்மா. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வர பணத்தை கொடுத்துட்டு வரேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிறேன். தம்பி வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. இந்தாங்கண்ணே ராமுவோட படிப்பு செலவுக்கு பணம். ராமு நல்லா படிக்கிறானானே? நல்லா படிக்கிறான்ப்பா. இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. சரி பெரியப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். 15 வருஷம் படிப்பு முடிஞ்சது பெரியப்பா. இனிமேல் நான் எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. சரிப்பா, நீ கிராமத்துக்கே போ. நல்ல வேலை பார்த்து உன் குடும்ப கஷ்டத்தெல்லாம் குறைச்சிருப்பா. அப்பா அப்பா வந்துட்டியாப்பா? வாடா என் தங்கமே. அப்பா, நம்ம ஊரில் விவசாயம் எப்படி நடக்குது? எல்லாருக்கும் லாபம் கிடைக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராமு. தண்ணீர் வசதி இல்லை. மழை வந்தால் தான் விளைச்சல் விளையுது. நிலத்தை உழுது விதைச்சி அந்த விளைச்சல் கைக்கு வர்றதுக்கு வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருப்பான். சரியான நேரத்துக்கு மழை வரலன்னா விதைச்சது எல்லாமே நஷ்டமாக போயிடும். இங்கே விவசாயத்துக்கு தண்ணீர் கஷ்டம். குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? தண்ணிக்காக 20 மைல் நடந்து போகணும். அப்பதான் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும். அப்பா, இது ரொம்ப கஷ்டம் இல்லப்பா? ஆமா ராமு, என்ன பண்றது? எங்களுக்கு பிறந்ததுலேருந்து இதெல்லாம் பழகி போச்சு. அதனால தான் உன்னை எப்படியாவது படிக்க வச்சு நீயாவது நல்லா இருப்பேன்னு, நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவேன்னு உன்னை நல்லா படிக்க வச்சோம். நீ பட்டணத்துக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வாப்பா. வேண்டாப்பா, நான் பட்டணம்லாம் போகல. நான் இங்கே தான் இருப்பேன். என்னப்பா இப்படி சொல்ற? இதுக்கா நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்? நான் இங்கே இருந்து கிராமத்துல இருந்து நல்ல வேலை பார்க்குறேன்ப்பா. நம்ம வீட்டு முன்னாடி ஒரு குழி தோண்டுது, அதில் தங்கம் இருக்குப்பா. என்ன ராமு சொல்லுத? இங்கேயாவது ராமு தங்கம்? இல்லைப்பா, நான் உங்களுக்கு தோண்டி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே தங்கம் இருக்குப்பா. நான் தோண்ட ஆரம்பிக்கிறேன்ப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இங்கே நம்ம வீட்டு முன்ன தங்கம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இந்த ராமு என்ன வீட்டுக்கிட்ட குழி தோண்டிட்டு இருக்கான்? இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுல போய் தங்கம் இருக்குங்க? ஆமாடா, இது பைத்தியம்தான். வா போலாம். நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி ராமு பைத்தியமா தான் இருக்குமோ? சொன்னதை கேட்காம குழி தோண்டிக்கிட்டே இருக்கான். வர வர என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. எல்லாரும் நான் குழி தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். வர வர நம்ம அப்பா அம்மா கூட ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்காரங்க மாதிரி அவங்களும் என்னைய பைத்தியம்னு நினைக்காங்க. சரி, நம்ம வேலையை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும். அப்பா பாருப்பா, இந்த தங்கத்தை நான் இதை தான்ப்பா தங்கம்னு சொன்னேன். இதுக்காக தான்ப்பா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். 2 வருஷமாக குழி தோண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருப்பா தங்கத்தை. நான் தண்ணியை தான்ப்பா தங்கம்னு சொன்னேன். நான் தண்ணிக்காக குழி தோண்டுன்னு சொன்னால் என்னை யாரும் தோண்ட விட மாட்டீங்க. அதனால தான் தங்கம்னு சொன்னாப்பா. என்னை எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொன்னாங்களாப்பா. பாருங்கப்பா எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. ஆமாடா என் தங்கமே. என் வயிற்றுல பாலை வாத்துட்டா தங்கமே. எங்கள் கஷ்டம், தண்ணி கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி வச்சுட்டடா. நான் உன்னை பாராட்டுறேன்டா. நல்ல வேலை பண்ணிட்டப்பா ராமு. எங்களை மன்னிச்சிருப்பா. நாங்கள் கூட உன்னை தப்பா நினச்சிட்டோம். என் பொண்ணை கெட்டிக்கிறியா ராமு? ஐயா, இந்த கிணறு உங்களுக்காக தோண்டினது இல்லை. இந்த கிணறு எங்கள் இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கும் தண்ணி வேணும்னா மாதம் 20 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். பரவாயில்லப்பா, நாங்கள் காசு கொடுத்துட்டே தண்ணி எடுத்துக்கிறோம். எங்களால் இவ்வளோ தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வர முடியாது. நாங்கள் இங்கேயே தண்ணி எடுத்துக்கிறோம். பரவாயில்ல ராமு, நாங்கள் எல்லாருமே காசு கொடுக்க தயாராக இருப்போம். நீ கஷ்டப்பட்டு குழி தோண்டி கிணறு கட்டியிருக்க, அது நீ கரெக்டாக தான் சொல்லுத. நாங்கள் காசு தரோம்.
ஐயா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் இறைச்சிக்கோங்க ஐயா. அப்பா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினச்சேன்ப்பா. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருங்கப்பா. இப்போ வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு வருமானம் வரும்ப்பா. இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்ப்பா. இனிமேல் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். என்ன மன்னிச்சிருப்பா, உன்னை நான் புரிஞ்சுக்கிடவே இல்லை. சும்மா இருக்கப்பா, மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நாம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா.